உன்னை சும்மா விட்டா எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லதே இல்ல. நாங்க உனக்கு என்னடா பண்ணோம்? நாங்க உன்னை இப்போ விட்டோம்னா, அப்புறம் எங்க குடும்பம் மாரி பல குடும்பத்த நீ கஷ்டப்படுத்துவ. இவ்வளவு வருஷமா நீயும் உன் அப்பாவும் ஆடின ஆட்டத்துக்கு நாங்க முடிவு கட்டுறோம். ஆமா அத்த. எங்க அப்பா சொல்லிதான் எல்லா விஷயத்தையும் செஞ்சேன்னு ராகவ் அவன் வாயாலே ஒத்துக்கிட்டான். போலீஸ் இப்போ அவன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ பிரச்சனைய சந்திச்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கலாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடே ஆகாது. என்னது இது? உங்க குடும்பம், எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இது நம்ம குடும்பம். நான் பேசுறதெல்லாம் உங்க காதுல விழாத அளவுக்கு நீங்க வேற எதையோ பத்தி சிந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்ல காவேரி. உன்னோட செக்கப் எப்படி இருக்கும்? அத பத்தி தான் யோசிச்சு வந்துட்டு இருக்கேன். நிவின், அங்க எல்லாம் ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எல்லாம் ஓகே தான் பிரதர். அந்த ராகவ் பெயில்ல வந்துட்டான்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அந்த ராகவ் பெயில்ல வந்துட்டான்ங்கிற நியூஸ் கேட்டதுல இருந்தே ஏதோ தப்பா நடக்க போறதா எனக்கு தோணிட்டே இருக்கு. நம்ம இப்படி ரொம்ப நாள் கழிச்சு தனியா அவுட்டிங் வந்திருக்கோம். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்?